இந்தியா சீஷெல் மியூசியமோட லாஸ்ட் வீடியோ கூட வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து முக்கியமாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேனே. ஸோ இந்தியா சீஷெல் அப்படின்னு பேர்லேயே இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஷெல்லெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பிளேஸ் போகிற மாதிரி இருந்தது. 3 பிளேஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷெல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளாம் பார்த்துருக்கவே மாட்டோம் இவ்வளோ பெரிய சங்கெலாம். நான் இங்கே தான் வந்து பார்த்தேனே, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 40,000 கிட்ட இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் அங்கே படித்தேன். ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் இந்த பிளேஸு. இதுக்கப்புறம் வந்து ஒரு அக்வாரியம் வரும். அது மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, செம்ம போரிங்காக இருக்கும். அது ஏன் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னால், அந்த டிக்கெட்டில் வந்து நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அக்வாரியம் வேண்டாம் அப்படின்னா நமக்கு ஒரு 100 ருபீஸ் வரைக்கும் மைனஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து ஒர்த் கிடையாது. மற்ற பிளேஸ்லாம் வந்து நிஜமாகவே வந்து ஒர்த்து தான். கிட்ஸ் வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ கண்ணுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான நிறைய ஷெல்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. கடலுக்குள்ளே நீந்தி போனால் கூட இதெல்லாம் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது.